கோவில். கரண்ட்லி ஒர்க்கிங் இன் செக்ரட்டரியேட், பர்சனல் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறேன். குரூப் 2Aல மெயின்ஸ் பாஸ் பண்ணி போனேன். ஆக்சுவலி நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஓனாக தான் வீட்டில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு போய் ஒரு ஒரு கைடன்ஸோடு படிக்கணும் அப்படின்னு ஒரு இது வரும்போது எங்கே படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சீரியஸ்லி எனக்கு மெயின்ஸ் பற்றி ஐடியா இல்லை. என்னோட ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ப்ரிலிம்ஸ் அப்போ தான் கிளியர் பண்ணியிருக்கேன். மெயின்ஸுக்கு வந்து எங்கே படிக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸாக இருந்தது எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ள எல்லா சப்போர்ட், எங்கள் அம்மா அண்ணன் மட்டும்தான் மாரல் சப்போர்ட்டு. ஸோ அண்ணன் தான் வந்து எங்கே படிக்கிறதுன்னு யோசிக்கிறப்போ வெற்றி தான் ஃபஸ்ட்டு சஜஷனாக வந்துச்சு அண்ணனுக்கே. அப்போ கூட இருக்கிற சர்க்கிள் எல்லாம் சொல்லும்போது வெற்றியில் போய் ஜாயின் பண்ணுங்க, மெயின்ஸுக்கு சீரியஸ்லி நல்லா இருக்கும், மெட்டீரியல்ஸ் ஒர்த்தாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே ஏதோ சொல்கிறாங்க, ஓகே நம்மளும் போய் சேரலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். வந்து ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடும்போதே எங்களுக்கு ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடச்சிது. ஓகே இங்கே சேர்ந்தால் நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக படிக்கலாம் அப்படின்னு கிடச்சிது. அதை வச்சு சேர்ந்தாச்சு. ஃபீஸ்லாம் கட்டியாச்சு. ஆக்சுவலி நான் ஃபீஸே என்னன்னா இஎம்ஐல கட்டுற மாதிரி பாதி தான் கட்டிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது எத்தனை இன்ஸ்டியூட்டில் வந்து இதை ஃப்ளெக்சிபிளாக எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே அது வந்து எனக்கு அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி படித்தாச்சு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் படித்தோம். டெஸ்ட் பேட்ச் தான் நான் போட்டேன். நான் வந்து கிளாஸஸ்லாம் நான் ஜாயின் பண்ணல, டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் நான் போட்டேன். டெஸ்ட் பேட்ச்லையுமே வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் தானே அப்படின்னு ட்ரீட் பண்ணாமல் எவ்ரி டெஸ்ட்டுக்கு அவங்க கொடுக்குற அட்டென்ஷன் வந்து நான் இங்கே இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறோம், படிக்கிறோம், டெஸ்ட் எழுதுகிறோம், வரோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல சொல்லணும். என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட்டு முடிஞ்சிடும், வீட்டு கிளம்புறவங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு கிளாஸஸ் மாதிரி வைப்பாங்க. அது என்னன்னா அந்த கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணுறது. இது வந்து படிச்சுட்டு இருக்கிற நிறையா பேர் பண்ணுற பெரிய தப்பு. அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து இப்போ நம்மளை ஓனாக பண்ணுறது வேற, இன்ஸ்டியூட்லேயே அதை வந்து ஒரு கைடன்ஸ் வச்சு ஒரு சார் வந்து சொல்லி கொடுக்கறது வேற. எங்களுக்கு அதுதான் பண்ணாங்க. ஆக்சுவலி டெஸ்ட்டு முடிஞ்சு ஒரு கிளாஸ் மாதிரி வைப்பாங்க. அதை நாங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புவோமே. மெயினாக வந்து டெஸ்ட் எழுதுறோமோ இல்லையோ அந்த அனலைஸ் வேணும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொஷினை தாண்டி அந்த கொஷினுக்கு பின்னாடி என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு கலெக்ட் பண்ணுறோம்ல, அதுதான் நமக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே அனலைஸ் பண்ணோம் நாங்கள். அதுக்கு கைடன்ஸ் தனியாக ஒரு சார் வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதை நாங்கள் முடிச்சுட்டு தான் கிளம்புவோம். அதுக்கப்புறம் என்னன்னா இது போக வீட்டில் போய் நம்ம டெஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி வேற இதில் வந்து கேட்பாங்க. அதாவது செல்ஃப் நீங்கள் வந்து தனித்தனியாக அட்டென்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதுதான் என்ன இதில் வந்து நீங்கள் வந்து மிஸ்டேக் விட்டுருக்கீங்க, எதில் வந்து நீங்கள் இன்னும் உங்களை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக வீட்டுக்கு போயும் கால் பண்ணி ஒரு அட்டென்ஷன் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த இன்ஸ்டியூட்டில் எல்லாரையும் விட வித்தியாசமாக நான் இதை ஒன்று பார்த்தேன், இதை ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். அதனால தான் நான் இந்த இடத்துல இதை சொல்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாரும் சொல்கிற மாதிரி மெட்டீரியல், எனக்கு ஆக்சுவலாக மெட்டீரியலுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் பிரசன்னகுமார் சார் வச்சு சார் வந்து சொன்னாங்க, ஃபவுண்டர் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி இதுதான் அந்த மெட்டீரியலுக்கான ரகசியம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து எனக்கு அது இங்கே வந்து தெரிய வந்தது. ஸோ ஆக்சுவலி சாரை வந்து நான் இதுக்கு முன்னாடி குரூப் 4ல் வந்து 6 மந்த்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ணேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஜிபி ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து சாரோட நேமை நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன், பிரசன்னகுமார் ஐபிஎஸ்னு. இங்கே வந்து சாரை பார்த்துருக்கேன். இப்போ சார் கையாலே நமக்கு ஒரு மொமெண்ட் கிடைக்குதுன்ற போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு சீரியஸ்லி. அது போக அந்த மெட்டீரியலோடைய ஸ்டோரி சார் தான் அதுக்கு வந்து பெரிய சோர்ஸாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது அது சீரியஸ்லி ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு ஃபங்க்ஷன், ஹானரபிள் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் ஸ்டோரி சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை, வி ஆர் ஆல் த ப்ரொட்டகனிஸ்ட் இன் அவர் ஓன் ஸ்டோரி, அது நமக்கே தெரியும். பட் அதை தாண்டி ஒரு ட்ரூலி இன்ஸ்பிரேஷன், ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து என்ன மாதிரி படிக்கலான்ற கைடன்ஸ் தாண்டி இப்படிலாம் அவங்க படித்து வந்திருக்காங்க, எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் எங்கே நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்குது. அது வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக நிறைய பேர் வந்து கற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரூலி தேங்க் டு யூ வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. சீரியஸ்லி அது மாதிரி வந்து மெயின்ஸ் அப்படின்னாலே வெற்றி தான் அப்படின்னு இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸ்க்கும் இவங்க வந்து சொல்லித்தராங்க. எங்களுக்கே இவ்வளோ அட்டென்ஷன் ஒரு டெஸ்ட் பேட்ச்னு பார்க்காம அதுக்கே அட்டென்ஷன் கொடுக்கும்போது கிளாஸஸ்லாம் இவங்க ரெகுலர் கிளாஸஸ்லாம் எந்த அளவுக்கு இவங்க மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஓகே தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு அவர் பேரண்ட்ஸ். சீரியஸ்லி எங்கள் அம்மாவும் அண்ணன் தான் மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. உங்கள் முன்னாடி எப்படி நான் இப்போ ஒரு உருவமாக இங்கே வந்து நிற்கிறேன், ஓகே படித்தாங்க, வேலைக்கு போகிறாங்க, வந்து நிற்கிறாங்க, அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க இவங்க தான், எங்கள் வீட்டில் தான். அதே மாதிரி வெற்றின்ற ஒரு பேருக்கு பின்னாடி அதுக்கு ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எவ்ரி ஃபேக்கல்ட்டி, எவ்ரி ஸ்டாஃப், தேங்க் டு ஆல். தேங்க்யூ. Vetri IAS Study Circle, the best academy for competitive examination.